பி பாசிட்டிவ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மீண்டும் சாட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இம்முறை புத்த ஜாதக கதைகளில் ஒன்றை பார்ப்போம். ஒரு ஊரிலே ஒரு பரம ஏழை வாழ்ந்து வந்தான். அவன் வசிக்க வீடில்லாததால் ஓர் சத்திரத்திலே வாழ்ந்து வந்தான். தினமும் கூலி வேலைக்கு சென்று அதற்கு உபகாரமாக அரிசியை கொண்டு வந்து அந்த சத்திரத்திலே சமைத்து உண்டு வந்தான். அந்த சத்திரத்தில் உள்ள எலி அவனுக்கு தினமும் தொல்லை கொடுத்தது. அவனுடைய அரிசியை உண்டு சேதப்படுத்தியது. இதனால் அவன் தினமும் அரை வயிற்றுடனேயே உறக்கத்துக்கு செல்வான். இதை எண்ணி நீண்ட நாட்களாக கவலைப்பட்ட அவன் ஒரு நாள் அந்த எலியிடமேயே கேட்டான், நீ எதற்காக இந்த ஏழையின் வீட்டிலே இத்தகைய தொந்தரவை செய்கின்றாய்? இந்த ஊரிலே எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். நீ எதற்காக அவர்களுடைய வீட்டில் சென்று அரிசியை சேதப்படுத்தவில்லை என்று கேட்டான். அதற்கு அந்த எலியோ, நீ தினமும் அரை வயிற்றுடன் தான் படுக்க வேண்டும் என்பது உன்னுடைய தலையெழுத்து என்று கூறியது. உடனே அந்த ஏழை, என்னுடைய தலையெழுத்தா? இதற்கு தீர்வு ஒன்றும் இல்லையா என்று அந்த எலியிடம் கேட்டான். உடனே அந்த எலியோ, நீ புத்த பெருமானை சந்தித்து அவரிடம் இதற்குரிய விடையை கேட்டுக்கொள் என்று கூறிவிட்டு ஓடியது. மறுநாள் காலை அந்த ஏழை புத்த பெருமானை சந்திக்க சத்திரத்திலிருந்து புறப்பட்டான். நீண்ட தூரம் நடந்து சென்று ஓர் ஊரை அடைந்தான். இருட்டி விட்டதால் அருகிலிருந்த ஓர் வீட்டின் கதவை தட்டினான். அப்போது கதவை திறந்து கொண்டு ஓர் செல்வந்தர் வெளியே வந்தார். தான் வந்த காரணத்தை கூறினான் அந்த பரம ஏழை. அந்த செல்வந்தரும் அவனுக்கு அன்று இரவு தங்குவதற்கு வீடு கொடுத்தார். அவனுடைய முகம் மிகுந்த சோகத்தில் காணப்பட்டது. அப்போது அந்த ஏழை, நீங்கள் செல்வந்தராக இருக்கின்றீர்கள், ஆனால் உங்கள் முகத்திலே ஏதோ ஒரு கவலை இருக்கின்றதே, அது என்ன என்பதை நான் அறியலாமா என்று கேட்டான். உடனே அந்த செல்வந்தர், என்னிடம் பொன் பொருள் போகம் அனைத்துமே இருக்கின்றது. ஆனால் என்னுடைய மகள் பிறந்து 14 வயதுகள் முடிந்து விட்டது. இன்னும் அவள் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதுவே என்னுடைய கவலை. நீ புத்தரிடம் சென்று உன்னுடைய பிரச்சனையை கேட்கின்ற போது இதற்கும் ஏதாவது தீர்வு உண்டா என்று புத்த பெருமானிடம் கேட்டு வருவாயா என்று கேட்டார். உடனே பரம ஏழை அதற்கு சம்மதித்தான். மறுநாள் காலை எழுந்து அந்த ஏழை அங்கிருந்து புறப்பட்டு புத்தரை காணச் சென்றான். செல்லும் வழியிலே உயரமான மலைத்தொடர்கள் ஓங்கி வளர்ந்து மறைத்து நின்றன. எவ்வாறு நான் இந்த மலைகளை தாண்டி செல்வேன் என்று அந்த ஏழை ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஓர் மந்திரவாதி அங்கே வந்தார். நீ புத்தரை காண்பதற்காகவே இங்கு நிற்கின்றாய் என்று கூறி தன்னுடைய மந்திர தடியை பயன்படுத்தி அவனை தூக்கிக் கொண்டு சென்று அந்த மலையை கடக்க மந்திரவாதி உதவினர். அப்போது அந்த மந்திரவாதி, நீ புத்தரை காணும் போது நான் 500 வருடங்களாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன், ஆனால் என்னால் செல்ல முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று புத்தரிடம் கேட்டு வருவாயா என்று அந்த மந்திரவாதி கேட்டார். உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்த அந்த ஏழை அங்கிருந்து புறப்பட்டார். மீண்டும் தொடர்ந்து செல்லும் வேளையில் இடையே ஆறு ஒன்று குறுக்கிட்டது. எவ்வாறு இந்த ஆற்றை கடக்கலாம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரம் ஓர் ஆமை ஒன்று அங்கே வந்தது. நீ என் முதுகிலே ஏறிக்கொள், நான் உன்னை அக்கறையில் கொண்டு போய் விடுகின்றேன் என்று கூறியது. ஆற்றை கடக்கின்ற போது ஆமை அந்த ஏழையிடம், நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டது. அதற்கு அந்த பரம ஏழையும் விடயத்தை கூறினான். உடனே அந்த ஆமை, நான் 300 ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை போன்ற பல ஆமைகள் இறக்கைகள் முளைத்து டிராகனாக மாறி வானிலே பறக்கின்றன. ஆனால் என்னால் இன்னும் பறக்க முடியவில்லையே, இது ஏன் என்பதை புத்த பெருமானிடம் கேட்டு வருவாயா என்று கேட்டது. அதற்கு சம்மதம் தெரிவித்த அந்த ஏழை ஆற்றின் மறுகரையை அடைந்தான். சற்று தூரம் சென்றதும் அங்கே மரத்தின் அடியிலே ஒளிமயமாக சாந்த சொரூபமாக புத்தர் இருந்தார். புத்த பெருமானை நன்கு வணங்கினான். உடனே புத்த பெருமான்,
நீ 4 கேள்விகளுக்கு பதில் தேடி இங்கே வந்திருக்கின்றாய். ஆனால் நீ விரும்பும் ஏதாவது 3 கேள்விகளுக்கு மட்டுமே என்னால் பதில் கூற முடியும். உன் கேள்விகளை கேள் என்று கூறினர். உடனே ஆழமாக சிந்தித்த அந்த ஏழை, அந்த செல்வந்தரின் மகளோ 14 வருடங்களாக ஊமையாக இருக்கிறாள். மந்திரவாதியோ 500 ஆண்டுகளாக சொர்க்கம் செல்வதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த ஆமையோ 300 வருடங்களாக இறக்கை முளைத்து டிராகனாக மாறி பறக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. இவற்றோடு ஒப்பிடும் போது தன்னுடைய பிரச்சனை எதுவுமே இல்லை என்று கருதிய அவன் தன்னை பற்றிய கேள்வியை விடுத்து மற்ற 3 வினாக்களையும் கேட்பது என்று முடிவெடுத்தான். புத்த பெருமானே, நான் வரும் வழியிலே ஆமை ஒன்று 300 வருடங்களாகியும் இன்னும் இறக்கைகள் முளைத்து டிராகனாக மாறி வானில் பறக்காது தவிக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று கூறுவீர்களா என்று கேட்டான். அப்போது புத்த பெருமான் வாயில் சிறு புன்னகையுடன், அந்த ஆமை 300 வருடங்களாக தன்னுடைய ஓட்டின் மீது பற்று வைத்திருக்கின்றது. அது எப்போது தன்னுடைய முதுகிலுள்ள ஓட்டை துறக்கிறதோ அப்போது அது இறக்கைகள் முளைத்து டிராகனாக மாறி வானிலே பறக்கும் என்று கூறினர். தொடர்ந்து அந்த ஏழை, ஒரு மந்திரவாதி 500 ஆண்டுகளாக சொர்க்கம் போவதற்கு ஆசைப்படுகின்றார். ஆனால் அவரால் இன்னும் சுவர்க்கம் போக முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். உடனே புத்த பெருமான், அந்த மந்திரவாதி 500 ஆண்டுகளாக தன் கையிலுள்ள மந்திர தடி மீது அதீத பற்று வைத்துள்ளார். எப்போது அந்த மந்திர கோலை துறக்கின்றாரோ அப்போது அவர் சுவர்க்கம் செல்வார் என்று கூறினர். இறுதியாக அந்த ஏழை, புத்த பெருமானே, ஒரு செல்வந்தருடைய மகள் பிறந்து 14 வருடங்களாகியும் ஒரு வார்த்தையேனும் பேசாமல் ஊமையாக இருக்கிறாள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு புத்த பெருமானோ, அவள் எப்போது தன்னுடைய வருங்கால கணவரை காண்கின்றாளோ அப்போது அவள் பேசத் தொடங்குவாள் என்று கூறி முடித்தார். 3 வினாக்களுக்குமான விடைகளை அறிந்து கொண்ட அந்த ஏழை புத்த பெருமானை வணங்கிவிட்டு மீண்டும் வீடு நோக்கி திரும்பினான். நான் எதற்காக இவ்வளவு தூரம் வந்தேனோ, என்னுடைய சாபம் நீங்குவதற்கான எந்த பதில்களையும் நான் புத்தரிடமிருந்து கேட்கவில்லை. ஆனாலும் மற்றவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதே என்று ஆறுதல் பட்டார். ஆற்றங்கரையிலே அந்த ஆமை நின்றது. ஆமையிடம் நடந்ததை கூறினான். அப்போது அந்த ஆமை தன் முதுகிலுள்ள ஓட்டை கழட்டி அந்த ஏழையிடமே கொடுத்தது. மறுகணம் ஆமையின் முதுகிலே இறக்கைகள் முளைத்து அது டிராகனாக மாறி வானிலே பறந்து வட்டமிட்டு மகிழ்ந்தது. என்ன ஆச்சரியம்! அந்த ஏழை ஆமையின் ஓட்டை பார்த்தபோது உள்ளே மிக பெறுமதியான முத்துக்கள் காணப்பட்டன. அவை ஒவ்வொன்றும் பல லட்சம் பெறுமதியான முத்துக்கள். இப்போது அந்த ஏழை செல்வந்தனாக மாறிவிட்டான். தொடர்ந்து செல்கின்ற போது வழியிலே அந்த மந்திரவாதியை கண்டார். அவனிடம், நீ எப்போது இந்த மந்திர கோலை கைவிடுகின்றாயோ அப்போதே நீ சுவர்க்கம் சென்று விடுவாய் என்று கூறினான். உடனே அந்த மந்திரவாதி தன் கையில் இருந்த மந்திர கோலை அவனிடமே கொடுத்து விட்டான். மறுகணம் அவன் வானத்தை நோக்கி பறந்து நேராக சொர்க்கத்தை சென்றடைந்தான். இப்போது இந்த மனிதர் அந்த மந்திர கோலை பயன்படுத்தி வானிலே பறந்து சென்றார். செல்லும் வழியிலே தான் முதல் நாள் இரவு தங்கிய செல்வந்தரின் வீட்டை அடைந்தார். வாசலிலே நின்ற செல்வந்தரின் மகள் அவனை கண்டதும் வாய் திறந்து பேசத் தொடங்கினாள். உடனே ஆச்சரியமடைந்த செல்வந்தர் அவனிடம் நடந்ததை கேட்டான். உடனே புத்த பெருமான், இவள் தன்னுடைய வருங்கால கணவரை காண்கின்ற போது வாய் திறந்து பேசுவாள் என்று புத்த பெருமான் கூறியதாக கூறினான். உடனே செல்வந்தர் அவனை தன் மகளுக்கு மணம் முடித்து வைத்தார். இதுவே அந்த புத்த ஜாதக கதை. இது நமக்கு எதனை கூறுகின்றது என்றால், தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதியதால் ஒரு பரம ஏழை அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறியது என்பதை வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில், நாங்கள் அனைவரும் மேம்பட்ட எண்ணங்களோடு
பிறருக்காக வாழ்வோமாக இருந்தால் எம் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ச்சியடையும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி.